இன்றைய நேரத்திற்கான மிக முக்கிய செய்தி, அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டிருக்கிறது. பயங்கரவாத தாக்குதல் நேற்று நிகழ்த்தப்பட்ட நிலையில் மத்திய அரசு இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. நேற்று காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் 20க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பாகிஸ்தானிலிருந்து இந்தியா வருவோருக்கான விசா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுகிறது என்று விக்ரம் மிஸ்ரி அறிவித்திருக்கிறார். இது குறித்து அன்வர் தரும் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் அன்வர். அட்டாரி வாகா எல்லை மூடப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இன்னும் என்னென்ன அதிரடிகள் எடுக்கப்படும் மத்திய அரசால்? உங்களுக்கான நேரம் அன்வர். வணக்கம் மோகன்ராஜ். பெல்காம் பகுதியில் 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் சுட்டுக் கொன்ற நிலையில் மத்திய அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அறிவிப்பு ஒன்றை தற்போது வெளியிட்டு வருகிறார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாகவும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகமும் உடனடியாக மூடப்படுவதாகவும் அறிவித்திருக்கிறார். இது மட்டுமின்றி பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நேற்று நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் சென்ற பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் 2 பேர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். இந்த தாக்குதல் தொடர்பாக மத்திய அரசு பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜம்மு காஷ்மீருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்தார். இதனிடையே சவுதி அரேபியா பயணத்தை முடித்துக் கொண்டு இந்தியா திரும்பிய பிரதமர் மோடி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடன் இன்று காலை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். அதன்பின் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் மற்றும் முப்படை தளபதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் பல்வேறு முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தற்போது அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான அட்டாரி வாகா எல்லை உடனடியாக மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள இந்திய தூதரகம் உடனடியாக மூடப்படுவதாகவும் அறிவித்திருக்கிறார். மேலும் பாகிஸ்தானில் இருந்து இந்தியா வரும் பாகிஸ்தானியர்களுக்கு விசா உடனடியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள தூதரகம் உடனடியாக மூடப்படுவதாகவும் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானில் இந்தியா திரும்ப விரும்புவோர் விசா தற்காலிகமாக ரத்து செய்யப்படுவதாகவும் பாகிஸ்தானியர்கள் அடுத்த 48 மணி நேரத்திற்குள் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதர்கள் உடனடியாக இந்தியாவை விட்டு வெளியேறவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மோகன்ராஜ், நிச்சயம் மத்திய அரசால் மிக மிக முக்கியமான அதிரடியான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயங்கரவாத தாக்குதலுக்கு விரைவில் பதிலடி. நன்றி அன்வர்.